தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து கோயில்பட்டி வீரலட்சுமி. சண்முக நாடார் கடலை மிட்டாய் மிஸ்ஸிங். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வந்துடும். எனக்கு வந்து இதுல நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, ரொம்ப ரொம்ப எல்லாரோடையும் மிங்கிள் ஆனது வந்து, அதாவது அன்பால மனசு நிறைஞ்சிடுச்சு. இப்படி வச்சு பேசுங்க. அன்பால மனசு ரொம்ப நல்லா நிறைஞ்சு வழிஞ்ச அளவுக்கு அவ்வளோ ஒவ்வொருத்தரும் ரொம்ப கேரிங்கா இருந்ததுனால நம்ம வந்து தனியா ஒரு ஃபேமிலியோட வந்தா ஒரு கேரிங் இருக்குன்னு ஒரு தைரியம் இருக்கும். அந்த தைரியம் இதுல ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. நம்ம தனியா வந்திருக்கோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லாம நல்லா இருந்தது. அது மாதிரி இப்போ எல்லாத்தையும் பார்த்ததுல அதாவது ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது இதுல ரொம்ப ரொம்ப கிடைச்சது. ஏன்னா ஃபுல்லா அன்பால மனசு நிறைஞ்சது, ஆத்மாவும் நிறைஞ்சிடுது. அது வந்து எனக்கு ரொம்ப, அதாவது ஒரு ஒரு அணுவா ரசிச்சேன். ஒரு ஒரு கோவிலையும் ஒரு ஒரு பாட்டையும் ரொம்ப அணுவா ரசிச்சேன். அது ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு. ரொம்ப மன நிறைவோட நான் ஊருக்கு போறேன் இப்போ. அதே மாதிரி இப்போ இந்த அசோக் ப்ரோ சொல்லணும்னா, இந்த குறையொன்றும் இல்லை கோவிந்தாக்கு பதில் எடுத்துட்டு குறையொன்றும் இல்லை அசோக் ப்ரோ அப்படி சொல்லிடலாம்னு எனக்கு தோணுது. என்னோட உணர்வு அதுதான் தோணுச்சு. அது மாதிரி ரசம்லாம் நம்ம வைக்கிறோம்னா வீட்டுல தினம் ரசம் வைக்கும் போது இனிமே சுந்தர் ஹாலிடேஸ் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது எல்லாமே. அதே மாதிரி காலையில சீக்கிரமா எழுப்புறாரு. என்னடா இது இப்படி இத்தனை நேரத்துக்கு எப்படி எந்திரிச்சு கிளம்புறதுன்னு ரொம்ப முதல்ல எல்லாம் பதட்டமா இருந்தது. அப்புறம் பார்த்தா அதுதான் பெஸ்ட்ங்கிறது இப்பதான் எனக்கு ஒரு அடுத்த நாள் தான் புரிஞ்சுது. ஏன்னா வெயில் இல்லாம நம்ம வந்து உடம்பளவுலயும் நம்மள சஃபர் பண்ண விடல. அவரு நல்லா எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா பிளான் பண்ணி நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் எனக்கு எவ்வளோ இது அடுத்தடுத்து ப்ரோக்ராம்ல என்னால எவ்வளோ தூரம் கலந்துக்க முடியுமோ கலந்துக்கணுங்கிற ஒரு மன நிறைவுக்கு வந்துட்டேன் நான். தேங்க்யூ ஸோ மச்.